Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. இன்னைக்கு இதுக்கு கீழே வரத்துக்கு ஒரு துளி கூட பாசிபிலிட்டிஸே கிடையாது. அடுத்த வாரம் மண்டே இல்லைனா டியூஸ்டே வர வாரத்தில் அவன் டார்கெட்டை ஹிட் பண்ணி முடிச்சிருக்கணும். பட் மார்க்கெட் பைக்கு திரும்பல. என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் வரைஞ்சிருக்கீங்க, அப்போனா இவ்வளோ தூரம் ஏஓ இருக்கா, திருப்பி மார்க்கெட் ஒரு நல்ல டேர்னே எடுக்கும். அப்போது டெய்லியில் பார்க்குறப்போ இந்த கோட்டுக்கு கீழே வந்தால் பியூரா செல் கேண்டலோடைய ஹையை ஸ்வீப் பண்ணணும். இருந்து அவனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சு வேறு வழியே கிடையாது. டெக்னிக்கலாகவும் கண்டுபிடிச்சிடலாம், ப்ரீமியம் வச்சும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே சேரக்குள்ள டைரக்ஷன் கிளியராக தெரிஞ்சிடும்ல. இல்லை அடிக்க காத்துட்டு இருந்த இடம் இந்த இடம், இங்கே தான் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகுது. ட்ரேடே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஏன் சும்மா விடணும், நம்மளுக்கு கிளியராக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. 42 or 240 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸல். அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் நான் ஃபஸ்ட்டு 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு 1 lakh வச்சு ஸ்டார்ட் பண்ணப்பேன். 1% வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், வேறு 50,000 வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 4,94,628 rupees நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ நீங்கள் ஒரு 50,000 வச்சு ஒரு 1 year நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும், வெரி நைஸ் ட்ரேட். இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் வரும் பாருங்கள். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடுடைய ஸ்டாப் லாஸ், டார்கெட், அந்த ட்ரேடை எப்படி சைக்காலஜிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி வாங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 26th of December, ஃப்ரைடே. இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோன்றதை கிளியராக பார்ப்போம். ஸோ அகெயின் I'll go to weekly. I suspected the same. அவன் செல்லுக்கு தான் போவான்ற விஷயம் எனக்கு நேற்றே தெரிஞ்சுது. முந்தா நேற்று ஃபுல்லாக பையில் இருந்தவன் 100%. நேற்றே அவன் செல்லுக்கு தான்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். இன்றைக்கி அதுக்கேற்ற மூவில் போயிட்டுருக்கான். ஸோ விச் மீன்ஸ் ட்ரெண்டை சொல்ல வரேன். அப்போது வீக்லியில் பார்க்குறப்போ உங்களால் எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ரைட்? நான் இன்னும் டீப்பாக போயிட்டு நான் இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ண விருப்பம் இல்லை. நான் டேரெக்டாக உங்களுக்கு புரிகிற டைம் ஃப்ரேம் போவேன். டெய்லியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவன் இதுக்கு கீழே வரத்துக்கு ஒரு துளி கூட பாசிபிலிட்டிஸே கிடையாது. இவன் இதுக்கு கீழே வரவே கூடாது. மார்க்கெட் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தே ஒரு டேர்ன் எடுத்து இன்னையோட டார்கெட் 26,234 முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வாரம் மண்டே இல்லைனா டியூஸ்டே வர வாரத்தில் அவன் டார்கெட்டை ஹிட் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கல, ரைட்? அதுக்கான ரீசன் இது ரொம்ப 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 மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல இருந்து பைக்கு திரும்பணும்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் மார்க்கெட் பைக்கு திரும்பலை. அதனால் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நான் எடுத்தனே ஒரே ட்ரேட், ரைட்? ஸோ டெய்லியில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஏஒஐ. என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் வரைஞ்சிருக்கீங்க, அப்போனா இவ்வளோ தூரம் ஏஒஐ இருக்கா? அப்படி கிடையாது. நான் இது வேறு ஒரு ரீசனுக்காக வந்தேன். என்னுடைய மேக்ஸிமமான ஏஓஐ பார்த்திங்கன்னா இங்கே தான். அவன் சப்போஸ் அவன் அங்கேருந்து போகிறேன்னா இங்கே வந்துடுவான். இங்கே இருந்துட்டு தான் திருப்பி மார்க்கெட் ஒரு நல்ல டேர்னே எடுக்கும், ரைட்? அப்போது டெய்லியில் பார்க்குறப்போ இந்த கோட்டுக்கு கீழே வந்தால் பியூரா செல், டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம். இதுவே இந்த கோட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா டார்கெட், ஃபுல் டார்கெட், அதுக்கு அடுத்த டார்கெட் இது அடுத்த வாரம். ஸோ டெய்லியில் என்னுடைய ட்ரேடிங் பிளான் இது தான், ரைட்? இப்போது 4 hour போகும் வாங்க. 4 hourல பார்க்கக்குள்ள எனக்கு இங்கேயே சஸ்பெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் ஃப்ளோலேருந்து மார்க்கெட்டு இன்னொரு ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிட்டு போகணும். ஸோ எப்போ இவன் இந்த கேண்டலோடைய ஹை எடுத்தானோ, விச் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜூமில் போய் காட்டுறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். எப்போ அவன் இந்த கேண்டலோடைய ஹையை ஸ்வீப் பண்ணணும், இந்த கேண்டலோடைய ஹை அவன் ஸ்வீப் பண்ணவே கூடாது. எப்போ இவன் ஸ்வீப் பண்ணுறானோ அப்போவே நீங்கள் செல்லுக்கு ரெடி ஆகிடலாம். இங்கேருந்து அவனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கோட்லேருந்து தான் அவன் திரும்பி மேலே போகணும், வேறு வழியே கிடையாது. பட் இந்த கோட்டில் இருந்து அவனால் போக முடியல. நான் ப்ரீமியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பையிங் சைடில். அப்புறம் எப்படி மார்க்கெட் பையிங்க்கு போகும் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ 2 விஷயம் இருக்குது. டெக்னிக்கலாகவும் கண்டுபிடிச்சிடலாம்,
ப்ரீமியம் வச்சும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே சேரக்குள்ள டைரக்ஷன் கிளியராக தெரிஞ்சிடும்ல. ரைட். அப்போது இந்த இடத்துல தான் மிக முக்கியமான விஷயம், என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கணும் 4 ஹவரில். ஸோ இப்போ வரைக்கும் நான் பை, இந்த கோட்டுக்கு மேலே தான் இருக்குது மார்க்கெட்டு, நான் பையில் தான் இருந்தேன். என்னுடைய பயாஸை எப்போ சேஞ்ச் பண்ணேன், என்னுடைய டைரக்ஷன் எப்போ சேஞ்ச் பண்ணேன்னு பார்ப்போம். நான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். பட் நான் செல் அடிக்க காத்துட்டு இருந்த இடம் இந்த இடம், என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்தானா வேற லெவலில் வச்சு செஞ்சுருப்போம் மார்க்கெட்டை. பட் வரலை. ரைட். அப்போ வரலைன்றதுனால எனக்கு இப்போ எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது செல் எடுக்க. ஒன்லி ஒன் கன்ஃபர்மேஷன், இதுக்கு கீழே போனால் செல், அவ்வளோதான். ஐம் ஷுவர் இந்த 1 ஹவரில் இருந்தால் எனக்கு செல் அடிக்கிற ஏரியா இது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் எனக்கு தரலை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை ட்ரேட் எடுக்க. ரைட். அப்போ என்ன பண்ணேன், 15 மினிட்ஸ் மார்க்கெட்டு இதுக்கு கீழே வரக்கூடாது. மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகிட்டு அவன் மேலே தான் போகணும். நான் இதெல்லாமே இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எல்லாமே என்ட்ரி, ரொம்ப டிஃபிகல்ட்டான என்ட்ரி நான் இன்னைக்கு ப்ளேஸ் பண்ணது. ரைட். அந்த என்ட்ரியை சொல்கிறேன், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ரைட். இந்த கோட்டுக்கு கீழே வந்தால் ஐ வில் மேக் அ செல். அது வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. கோட்டுக்கு மேலே இருந்தால் நான் செல்லு பக்கமே போக மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுலேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக திரும்பிட்டு அவனுடைய டார்கெட் இங்கே வரணும். அப்போ எப்போ வருவான் அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு அவன் ஏதாவது வந்து ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆகுது. ஆனால் மறுபடியும் ஒரு புது ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகலை, மறுபடியும் மேலேயும் கிரியேட் ஆகலை. அப்போ எப்போ உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகுது, இங்கே தான் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகுது. ரைட். இந்த ஸ்டாப் லாஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், இங்கே வைக்கணும். கரெக்டான ஸ்டாப் லாஸ் தான் இதான். இது ட்ரேட் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 கூட கிடையாது. அப்புறம் நான் ஏன் எடுத்தேன்னு கேட்டேன்னா எனக்கு கிளியராக இருந்துச்சு, ரொம்ப கிளியராக இருந்துச்சு அவன் கீழே போகிறது. ரைட். அதனால் அதை ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். நியூ இயர் டைமில் இந்த இயர் முடிகிறப்பெல்லாம் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா வால்யூம் இருக்காது மார்க்கெட்டில். எல்லா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லீவில் இருப்பாங்க. அவங்க ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்னால பார்ட்டிசிபேஷன் இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்க்கெட் மூவ் ஆகாது, ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கும். ரைட். ஸோ அதெல்லாமே வந்து கேல்குலேஷனில் இருக்குது ட்ரேடிங் பண்ணுறப்போ. ஸோ என்னுடைய என்ட்ரி இங்கே தான் நான் ப்ளேஸ் பண்ணேன். என்னுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் ஹெவி கேப். கண்டிப்பாக அவன் இதுக்குள்ளார வந்தால் என்ட்ரி இல்லைன்னா நான் எடுக்கவே வேணாம், டிசைடே பண்ணிட்டேன். தேவையில்லை, அப்படியேப்பட்ட ட்ரேடே தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம எடுக்கிறது 1 மினிட். ஸோ இந்த இடத்துல நறுக்காக வந்து எடுத்தான், டார்கெட்டு தான் 1:2 கூட கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, ஒரு 17 பாயிண்ட் டார்கெட்டுன்றது யார் வேணாலும் பண்ணலாம். ஓகேவா. இது ஒரு ட்ரேடே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஏன் சும்மா விடணும், நம்மளுக்கு கிளியராக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த ட்ரேடை நான் ப்ளேஸ் பண்ணேன். எப்போவுமே வந்து கரெக்டாக கிளியராக இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போது நம்மளுக்கு ஒரு பயஸு, ட்ரெண்டு, ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ட்ரி கன்ஃபர்மேஷன், இது எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒன்று சொல்கிறேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு டேரெக்ஷனாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். இந்த லைனுக்கு மேலே இருந்தால் பை, இந்த லைனுக்கு கீழே இருந்தால் செல்லுன்னு. ரைட். முடிஞ்சு போச்சு. என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லிட்டேன். இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே குட்டியாக வந்துச்சு, இந்த ஏரியா இன்ட்ரெஸ்ட் வந்து மேலே போகணும்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஆனால் அவன் இங்கேருந்து போயிருக்கான், திரும்பிட்டான். மறுபடியும் ஒரு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகலை. இங்கே தான் ஒரு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகுது. இங்கே கிரியேட் ஆனாலே அவனுடைய டார்கெட் இங்கே தான் இருந்துச்சு, எனக்கு கிளியராக தெரியுது. இது ஃபுல்லாக வந்து லிக்விடிட்டி கான்செப்ட். அப்போது என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரும்பவும் எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல என்னுடைய 1 மினிட்ல ஏஓஐ வந்திருக்கு. இப்போ என்னது, ஏஓயும் கடிச்சு போச்சு, செல்லும் தெரிஞ்சு போச்சு. என்ட்ரி பேட்டர்னுக்கு தான் வெயிட்டு, என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட்டு. என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளார வந்தால் என்ட்ரி கன்ஃபர்மேஷன். என்ட்ரி ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேண்டில் லா, டைரக்ட் டார்கெட்டு முடிஞ்சிடுச்சு. ஆர்டர் ஃப்ளோ கம்ப்ளீட். எப்போவுமே நான் எடுக்கிற ட்ரேடு மூவ் ஆகணும். மூவ் ஆகலைன்னா அந்த ட்ரேடை நான் எடுக்க மாட்டேன், க்ளோஸ் பண்ணிவிடுவேன். எடுத்தாலும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், இல்லைனா நான் எடுக்க மாட்டேன், தெரிஞ்சிடும். அதேமாரி இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரேடு வந்து எடுக்க ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது பெரிய கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல இந்த இடத்துல. இது என்னுடைய என்ட்ரியாக இருந்துச்சு. என்ட்ரியாக நான் வந்து லைவில் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய டார்கெட் இது தான். ரொம்ப சூப்பர், நறுக்க அடித்தான். ஆனால் எப்போ அடித்தான்,
15 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் திட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் போய் டார்கெட் அடிச்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது ட்ரேடுனா என்ட்ரி ஆகுறதுனா ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி ஆச்சு, இந்த கேண்டிலே டார்கெட் அடிக்கணும், அடுத்த கேண்டில் டார்கெட். இதுதான். அப்போ என்னுடைய ட்ரேடிங் பிளான் என்ன? ஹையர் டைம் ஃப்ரேமில் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். அடுத்து என்ன பண்ணேன்? என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செல்லுன்னு தெரிஞ்சு போச்சு, கீழே வந்ததுனால கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இதில் வந்தால் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில்லாம் வச்சேன். டார்கெட் தட் இஸ் ஸ்விங் லோ முடிஞ்சு. ரிஸ்க் வந்து ப்ராப்பரான ரிஸ்க்கு, போதுமானது. இந்த ட்ரேடோட லைவ் எக்ஸிக்யூஷன் பார்ப்பீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது தெரிஞ்சுது இதில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரேடிங்கில் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓகேவா? நான் ஒரு சின்ன ஒரு டெமோ வேணால் காட்டுறேன். இவர் என்ன அது தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. இது இப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இது பெருசாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஃபுல் டேட்ஸ் இருக்கும். அது எதெல்லாம் என்எஸ்சி ஹாலிடே, எதெல்லாம் நார்மல் ஹாலிடே, அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணுறப்போ எனக்கு டோட்டலாக வந்து ஒரு 246 டேஸ் வருது. ஓகே, ஒரு 242 ஒரு 240 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸலு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, பிரதர் நான் வந்து ஃபஸ்ட்டு 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு 1 lakh வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ரோட் மேப் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து அவருக்கு 1% ப்ராஃபிட் வச்சு தான் சொன்னேன். 1% வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1% பண்ணிங்கன்னா நீங்கள் மேக் பண்ணுற ப்ராஃபிட் வந்து அந்த இயர் எண்ட் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 1% ஃப்ரம் யுவர் கேபிட்டல். வெறும் 50,000 வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 4,94,628 rupees நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ? வெறும் 50,000 வச்சுருந்தா 1% பண்ணியிருந்தா. அதுவே நீங்கள் 2% பண்ணியிருந்தீங்கன்னா என்ன? அதே 50,000 வச்சு 2% எவ்வளோ? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கேபிட்டலில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது வந்து 9,89,000. அடுத்து அதே 50,000 வச்சுட்டு 3% ஒரு நாளைக்கு ஒரு 1,500 உங்களால் பண்ண முடியாதா? அப்போ உங்களுடைய கேபிட்டல் அடுத்த நாள் என்ன ஆகும்? உங்களுக்கு 51,515 ரூபா இருக்கும் உங்ககிட்ட டோட்டலாக. அப்போ அதுலேருந்து 1% எவ்வளோ? 1,530. இதெல்லாம் பண்ண முடியாதா? ஸோ சிம்பிள். நீங்கள் பொறுமையாக ஆரம்பித்தாலே, நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கனாலே, கன்சிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், கன்சிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். பாருங்கள் எவ்வளோ வருது? 14 lakhs, கிட்டத்தட்ட 15 lakhs, 14.5 வச்சுப்போம். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு வெறும் 3% எடுத்திங்கன்னா வெறும் 50,000 வச்சு. அப்போ 1 lakh வச்சுலாம் எடுத்திங்கன்னா எங்கே போகும்? ஸோ நான் இது எதுவுமே வந்து திங்க் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர, இது எதுவுமே வந்து இவர் சும்மா சொல்கிறார் அப்படி இப்படி கட்டுக்கதை அப்படிலாம் கிடையாது. நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் டீச் பண்ணுறப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எதுவுமே ஒரு கம்மியான அமௌண்ட்டும் கிடையாது, எதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணுறீங்க, என்ன மேக் பண்ணுறீங்களோ அதுதான் வரும். 5 லட்ச ரூபா வச்சுருந்து 1%னால 5,000 ரூபா தான். 50,000 ரூபா வச்சுட்டு நீங்கள் 1%னால 500 ரூபா தான். ரிஸ்க்கு சேமு, உங்களுடைய ப்ராஃபிட் சேமு, கேபிட்டல் மட்டும்தான் டிஃபர்ஸ். அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு 50,000 வச்சு ஒரு 1 year நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நிறையா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் இன்னும் டீட்டெயில்டாக நிறையா விஷயங்கள் அதில் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரோட் மேப் வந்து உங்களுக்கு இருந்தால் தானே எல்லாமே கிளியராக புரியும், தெரியும். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோன்னா இந்த ட்ரேடில் வி மேட் 2,964 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். வெரி குட் ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும், வெரி நைஸ் ட்ரேட். நான் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த வீக்கு, பட் ஓகே கிடச்சதே எடுத்தேன் அவ்வளோ. ஸோ இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் வரும் பாருங்கள்.
இன்னியோடைய ட்ரேட் அப்டேட் அவ்வளோதான். இன்னும் ஒரு நல்ல ட்ரேட்டில் திரும்ப பார்க்கலாம். Until then, bye.